உங்க வீட்டு பாத்ரூம் சிவத்துலயோ இல்ல சிங்க் ஓரத்துலயோ திடீர்னு ரத்தம் மாதிரி ஒரு சிவப்பு கரை படிஞ்சிருக்கிறத நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நிறைய பேர் இத பார்த்துட்டு வீட்ல ஏதோ கெட்ட சக்தி இருக்கு, அமானுஷ்யம்னு பயந்துடுவாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி 1950கள்ல நடந்த ஒரு மிகப்பெரிய ராணுவ ரகசியம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? பனிப்போர் நடந்த அந்த காலகட்டத்துல எதிரி நாடுகள் பயாலாஜிக்கல் வெப்பன்ஸை வச்சு காத்து மூலமா கிருமிகளை நோய பரப்புனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு செக் பண்ண அமெரிக்க ராணுவம் ஒரு முடிவு பண்ணாங்க. வாங்க ஆபரேஷன் சீ ஸ்ப்ரேன்னா என்னான்னு பாப்போம். சான் பிரான்சிஸ்கோ நகர மக்கள் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும்போது ரகசியமா ஒரு கிருமிய காத்துல தூவினாங்க. இந்த ஆபரேஷனுக்கு பேரு தான் ஆபரேஷன் சீ ஸ்ப்ரே. அந்த குறிப்பிட்ட கிருமியை அவங்க தேர்ந்தெடுக்க காரணம், அது காத்துல பரவி எங்கெல்லாம் படியுதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி ரத்தம் போல அடர்த்தியான சிவப்பு நிறத்தை உருவாக்கும். இதனால மனுஷங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு அப்போ நம்புனாங்க. ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்டால என்ன ஆனது தெரியுமா? சோதனை முடிஞ்ச சில நாட்கள்லயே அந்த நகரத்துல நிறைய பேருக்கு மர்மமான முறையில காய்ச்சல், இன்ஃபெக்ஷன்னு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாங்க. அப்பதான் விஞ்ஞானிகளுக்கு ஒரு உண்மை உரைச்சுது, அந்த கிருமி ரொம்பவே ஆபத்தானதுன்னு. அந்த கிருமியோட பேரு தான் செராசியா மார்சென்சஸ். இது ஈரமான இடங்கள்ல வளரும்போது புரோடிஜியோசின் அப்படிங்கிற சிவப்பு நிற திரவத்தை உருவாக்கும். அந்த கிருமி தான் இன்னைக்கு உங்க பாத்ரூம்ல ரத்தம் மாதிரி படிஞ்சிருக்கு. இத அப்படியே சுத்தம் பண்ணாம விட்டா உங்களுக்கும் நோய் தொற்று வர வாய்ப்பு இருக்கு. அதனால அடுத்த முறை இத பார்த்தா பயப்படாதீங்க, கொஞ்சம் ப்ளீச் பவுடர் போட்டு நல்லா தேய்ச்சு கழுவிடுங்க. இது அமானுஷ்யம் இல்ல, சுத்தமான அறிவியல். நன்றி.